வணக்கம். ஒரு வழியா ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு. சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல தான் வந்து இந்த செரிமனி நடந்துச்சு. அவரோட சில அமைச்சர்களும் வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு வாரமாக இந்த பஞ்சாயத்து தான் பெருசாக போய்கிட்டு இருந்தது. கடைசியில் யார் ஆதரவு கொடுப்பா, யார் 2 சீட் ஆதரவு கொடுப்பான்ற ஒரு பஞ்சாயத்தே போயிட்டு கடைசியில் நேற்று சாயங்காலம் ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிசிகா சைட்லையும் அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் சைட்லையும் வந்து 2 சீட் கொடுத்து மொத்தம் இப்போ 220 சீட்டோட ஆதரவோட அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சரை வந்து பதவியேற்றுட்டு இருக்காரு. இத்தனைக்கும் நேற்று சாயங்காலம் இங்கே அந்த ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் பர்மிஷன் வாங்குறது, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆளுநர் வீட்டுக்கு போகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அவர் கேரளா கிளம்பி போகிறன்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங் சேசிங் கேமாக தான் இருந்தது. அகைன் இன்கேஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு அவசரம்னா, இன்கேஸ் இன்னைக்கு மே 10th இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து பதவி ஏற்கலன்னா, யாருமே வந்து ஆட்சி அமைக்கலன்னா அது வந்து கவர்னர் ஆளுநர் ஆட்சி கீழே வந்து அது போயிடும். அப்படி போச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங்காக தான் இருக்கும். திரும்பவும் வந்து யாராவது வந்து ஆட்சி அமைக்க கோரினால் பண்ணுவாங்க, பட் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்குள்ள வந்து அவங்க திட்டங்கள் என்னென்னமோ அதெல்லாம் செயல்படுத்திடுவாங்க. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. இத்தனைக்கும் ஒரு 3லேருந்து 6 மாசமா அதாவது ரீஎலெக்ஷன் போனாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இந்த ஒரு விஷயமாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்கேஸ் வந்து விஜய் இப்போ பதவி ஏற்றுக்கலாம்னா, ஏன்னா வந்து இவரோட பலத்தை வந்து பிஜேபி ஓரளவுக்கு கம்மியாக எஸ்டிமேட் பண்ணதுனால என்னமோ இவர் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வின் பண்ண மாட்டார்ன்ற மாதிரின்றதுனால என்னமோ பெருசாக கரூர் இன்சிடென்ட்ல வந்து இது பண்ணலை. பட் இன்கேஸ் இப்போ மட்டும் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கல, இல்லை ஒரு ரீஎலெக்ஷன் தான் இருக்குது, 3லேருந்து 6 மாதம் டைம் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும் சசிகலாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு கொஞ்ச நாள் டிலே ஆனாலும் அந்த விஷயத்த வந்து திரும்ப தோண்டி எடுத்து கரூர் இன்சிடென்ட்ல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி அவரை வந்து உள்ள சென்டென்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்போ காங்கிரஸ் கூட இருந்ததுனால இனி இவரையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே டார்கெட் பண்ணோம். போக போக அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடும். சரி, இன்னைக்கு செரிமனி ஈவெண்ட் நடந்துச்சு சென்னை இண்டோர் ஸ்டேடியம்ல. ஒயிட் ஷர்ட் கோட் ஷூட்லாம் போட்டு வந்து பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு புது வகையான ஒரு தொடக்கமாக எல்லாமே பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தியிலிருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. சகாயம் பார்த்துருந்தா அவர் அட்டன் பண்ணியிருந்தார். எனக்கு சகாயம் பார்க்குறப்பெல்லாம் எப்படியாவது அவரை கொண்டு போய் திருச்சி கிழக்கில் நிற்க வச்சிருங்கன்றதான் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கோட எம்எல்ஏ பதவி வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்து சட்டசபை கூடுது, அங்கே வந்து எல்லாருமே வந்து பதவி ஏற்றுப்பாங்க. மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து பதவி ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சபாநாயகர் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வாக்கெடுப்பு நடக்கும். 13ஆம் தேதிக்குள்ளே அவரோட மெஜாரிட்டியை வந்து காமிக்கணும். அதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறேன். பட் ஃபர்தர் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்ல வேற என்ன ஃபர்தர் நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அவர் வந்து இந்த ஈவெண்ட்ல ஒரு பெரிய மெயின் ஈவெண்ட்டை வந்து விஜய் நான் அப்படிங்கிற ஒரு பதவியில ஏற்றுக்கிட்டாரு உறுதிமொழி சொல்லி. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்த சில அமைச்சர்கள் அவர்கள வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து என்னென்ன அமைச்சர்கள்னா, பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை அவர் வந்து விஜய் அவங்க வந்து இந்த மினிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. அவங்களே வந்து அப்புறம் செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, என் ஆனந்த் நகராட்சி நிர்வாகத்துறை, சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை, ஆதவர்ஜனா விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை, ராஜ்மோகன் ஆதி திராவிடர் நலத்துறை, முஸ்தபா சிறுபான்மை நலத்துறை, அருண்ராஜ் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை, வெங்கட்ரமன் பள்ளிக்கல்வித்துறை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மினிஸ்ட்ரிஸில் கொஞ்சம் இருக்கும். காங்கிரஸுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இத்தனைக்கும் எம்எல்ஏக்கெஸ்லாம் வந்து ஃபர்தராக வந்து இப்போ வந்து எல்லாருமே பதவி ஏற்றுப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மோஸ்ட்லி ஸ்பீச்ன்றது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி பதவி ஏற்றதுக்கப்புறம். பட் இன்னைக்கு அவர் எல்லாமே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு சில காலங்கள் கொடுக்க மாதிரி. இத்தனைக்கும் இப்போதைக்கு எவ்வளோ கடன் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை விடுறதாகவும் வந்து சொல்லியிருந்தாரு. உடனே வந்து உங்களுக்கே தெரியும் வித்தின் ½ an hourல எம்கே ஸ்டாலின் வந்து அவர் சைடு இருந்து ஒரு இந்த விஷயத்தில் இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அப்படிலாம் நாங்கள் பார்த்துட்டு தான் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி பார்த்தா பட்ஜெட்லாம் சொல்லும்போது 9.3 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. எலெக்ஷன் இப்போ என்னென்னா 10.4 கோடி இருக்கு. 1.5 லட்சம் கோடி எங்கே என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆராய வேண்டியது இருக்கு. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல கான்ட்ராக்ட், டெண்டர், பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்னு ஊறப்பட்டது இருக்கும். அதெல்லாம் இனிமேல் ஆராயணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சைன் என்னவா இருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது. அதில் 3 வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து இந்த மின்சாரம் 200 யூனிட் வரை. அது எப்படின்னா 2 மாதத்துக்குள்ள 200 யூனிட்டுக்குள்ள ஒரு 500 யூனிட்ல யூஸ் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ.
இன்கேஸ் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாங்கன்னா 100 யூனிட் வரைக்கும் தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இருக்கிறதா சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு கண்டனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட மேனிஃபெஸ்டோலேயே வந்து அது தகுதியுள்ள அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அகைன் இது ஒரு பஞ்சாயத்து தான். என்ன கேட்டால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இந்த என்ன கேட்டால் ஃபர்தராக வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இந்த ஒரு தயக்கம், ஒரு ஒரு பயம்னு கூட சொல்லலாம். அவர் கொடுத்துருக்கிற மேனிஃபெஸ்டோ உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்த இடத்துல 2500 ரூபா, வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபா சிலிண்டர்ன்றதெல்லாம் எனக்கு கேட்டால் கம்மி பண்ணியே இருக்கலாம். பட் அகைன் இப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தெரில, எப்படி கொடுத்தாங்கன்னு தெரில. ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அவர் வந்து போட்ட கையெழுத்து வந்து இந்த சிங்கப்பெண் திட்டம், அதாவது வந்து இந்த நிறைய வந்து உமன் சேஃப்டிக்காக வந்து அந்த ஒரு ஸ்கீமை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எகைன் வந்து இந்த பாடி கேமெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது இனி அடுத்தடுத்த நாட்கள் தான் தெரியும். அதுக்கப்புறம் போதைப் பொருள் இந்த விஷயங்களில் வந்து இருக்கல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து அது தடுக்கப்படும், ஃபர்தராக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அதுக்காக ஒரு சைன், மொத்தம் 3 கையெழுத்து இதில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா மொத்தம் 67 68 அதுக்காக ஒரு காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும். அந்த ஒரு ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்பட்டு அதுக்குன்னு தனியாக வந்து போதைப்பொருள் தடுக்கிறதுக்காக சில ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். மாவட்டத்துக்கு ஒரு அதுக்காகவே ஒரு நிலையம் அமைச்சு அதை வந்து தடுக்கிறதுக்காக ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கப்படும்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து லா அண்ட் ஆர்டர் பற்றி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அடுத்தடுத்து நடக்குது. அப்புறம் அந்த அங்கேயாவது பதவி ஏற்றதுக்கப்புறம் ஸ்பீச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தலைமைச் செயலகத்துக்கு போய் சிஎம் சைட்டில் அமர்றாரு. நிறைய பேர் வந்து வாழ்த்துலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து அவர் பர்சனல் செயலாளர்களாக இருப்பாங்களா 2 IAS ஆஃபீஸர்ஸையும் வந்து பண்ணியிருக்காங்க. டக்குன்னு வந்து பேர் ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பேர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இன்னைக்கு இன்னும் ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லா ஃபோன்லேயும் மொபைல்லையும் நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் மேலே நார்த் இந்தியாவிலலாம் இந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே லைவாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் கேரளாவில் ஒரு தேட்டரில் சினிமா தியேட்டர்லலாம் வந்து இது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு புதிய மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்கள், நிறைய தலைவர்கள் எல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க, மோடியிலிருந்து எல்லாருமே இவர்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கவர்மெண்ட் எப்படி போகுதுன்றதே ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாருமே நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முக்கியம், ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் முக்கியம். ஏதோ ஒரு சின்ன இடத்துல வந்து அவரே சொல்லியிருக்காரு, என்னோட கூட இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கப்படும், எல்லாம் அதுலேயும் எந்த இடத்துலையும் வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இருந்த பரவாயில்ல. ஏன்னா வந்து நிறைய பேர் சில்லறையை சதற விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்து, ஊழல் நடந்து, இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா அது ஒரு நியூஸாக வந்துட்டு போயிடும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன தப்பு எது நடந்தாலும், ஒரு வார்த்தை விட்டாலும் அது எல்லாத்தையும் பிடிச்சி, உங்களுக்கே தெரியும் எதில் இருக்கிற 2 கட்சிகள் இருக்குல்ல, ADMK DMK இத்தனைக்கு BJP எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. நாம் தமிழரும் சேர்த்து 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது, வந்தே மாதரம் பாடல் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 மேலே இப்போ எல்லாருமே குற்றச்சாட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஏங்க அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் DP மாற்றினதுக்கெலாம் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி இதே பொழப்பாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் எங்கே ஒரு குற்றம் நடந்தாலும் அதில் அவருக்கு சம்மந்தப்பட்ட இல்லை தாவேக்க நிர்வாகி, தாவேக்க மெம்பரு அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பாங்க. சின்ன சின்ன ஊழல், இங்கே சின்ன ஊழல்ன்றதே இல்லாமல் எப்படி கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஏன் அதுதான் நடக்கணும். இதுக்கு முன்னாடி பண்ண ஊழல்களை எல்லாம் தோண்டி வெளியெடுத்து அந்த காசை வெளியெடுத்து போட்டாலே கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள் ஊழல் பண்ணதெல்லாம் தோண்டி எடுத்தாவே ஒரு காசு வெளியெடுக்கலாம். அதெல்லாம் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் அவங்க 2 பேர் எல்லாமே இப்போ புது ஒருத்தர் வந்ததுனால அதெல்லாம் செக் பண்ணுறாரு இல்லையான்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஆட்சி எப்படி இருக்குது, கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களா இதை எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் மானிட்டர் பண்ணி ஏதாவது அதுத்தாப்பில் இருக்கவங்க எதிர்க்கட்சி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் தான் பெட்டராக அது வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நம்பலாம். ஃபர்தராக புதுசாக வந்தவங்க கொஞ்சமாவது அதில் வந்து கொஞ்சம் அக்கறையாக இருந்து புதுசாக உட்கார வச்சுருக்காங்க. நம்ம எந்த தப்பும் தவறு பண்ணிடக்கூடாதுன்ட்டு கரெக்டாக இருக்கணும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கட்டும்னு வாழ்த்துறோம். ஃபர்தராக இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம்.